காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. எஸ் பிளஸ் மக்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் அண்டர் ஆக்டட் ஆக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கும், ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும். இவங்க படம் வந்துச்சுன்னா இவ்வளோ கோடிகள் வரப்போகுது, இவங்கனால இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு வாரத்தில் இந்த கலெக்ஷன் வரும் அப்படின்னு வரவங்க தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, இவங்க மாதிரி ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. இந்த அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம, படத்தில் நடிச்சுட்டு இருந்தாலுமே ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம, ஒரு சரியான பொசிஷனில் இல்லாமல் இருக்க ஆட்கள் தான் அண்டர் ரேட்டட்னு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு 5 பேர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வித்தார்த். இவர் வந்து 2000லேருந்து 2010 வரைக்குமே தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காருன்னா, ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு அட்மாஸ்பியர் ரோலில் வருவார், கூட்டத்தில் ஒருத்தராக நிற்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தார் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு, அதுக்கப்புறம் ஹீரோக்கு பின்னாடி நிற்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் குருவி படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பின்னாடி இவர் நிற்பார், இது வித்தார்த் தானே அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஒரு 10 வருஷம் போராட்டம் கழித்து 2011 மைனா அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் நடித்தார். எல்லாமே நியூ ஃபேஸாக இருப்பாங்க. இவர் அதில் தான் ப்ராப்பரான ஒரு ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அமலாபால் கூட நடிக்கிறாங்க. பிரபு சாலமனுடைய படம். ஓகே, படம் வந்து செம்ம ஹிட்டு. ரெட் ஜாயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவனுடைய மியூசிக்கல் பீக்கில் இருக்குது. இதுக்கடுத்து இவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கும்போது, இவரை தொடர்ந்து அடுத்ததாக முதல் இடம் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. ஓகே, மைனாவோட ஹீரோ வந்து நடிக்கிறாரு அப்படின்ட்டுலாம் நிறைய ஒரு பப்ளிசிட்டிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது அந்த படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் நிறைய தரமான படங்கள் நடித்தாலுமே இவருக்கான வாய்ப்பு வந்து பெருசாக எங்கேயுமே அமையலை. இவர் வந்து குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். ஒரு கல் கிளாசிக் அப்படின்னு நான் அந்த படத்தை சொல்லுவேன். அந்த படத்தை யாருமே வந்து பெருசாக கொண்டாடலை. ஒரு திறமை இருந்தும் ஒரு அண்டர் ரேட்டடாக இருக்கார் அப்படின்னா இவரை முக்கியமாக சொல்லணும். லாஸ்ட் இயர் வந்து இருகப்பற்று அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாக தான் நடிச்சிருந்தார். அந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. திறமை இருந்தும் ஹீரோ ஆக முடியல, வில்லன் ஆக முடியல, ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆக முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே முயற்சி எடுத்தும் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. இப்போவும் ஒரு சில படங்களில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டுருக்காரு. இவருக்குடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில் யாரும் அந்த அவார்டு வந்து பெருசாக வாங்கினது கிடையாது. மைனா படத்துக்காக இவர் வாங்கியிருக்காரு. திறமை இருந்தும் விருதுகள் இருந்தும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வித்தார்த்துடைய வாழ்க்கையில் ஒரு விதிவிலக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நடிகர் பிரசன்னா 2002 வந்து 5 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அறிமுகமானார். இவர் பார்க்க லுக்கு வந்து நல்ல ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பார், ஒரு சாக்லேட் பாய் அப்படின்லாம் இவர் வந்து ஆரம்ப காலத்தில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் வந்து மெயின் ஹீரோவாக மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இருந்துமே இவருக்கு ஏன் அங்கீகாரம் இல்லை, மக்கள் ஏன் அவங்களை ரசிக்கலைன்னு பார்க்கும்போது இடையில சில சர்க்கிள்கள் அதில் விட்டது தான் இவருடைய பிஸ்னஸ் போச்சு, இவருடைய மார்க்கெட் போச்சு. மக்கள் யாரும் இவரை நம்பி படம் பார்க்க ரெடியாக இல்லை. அப்படிங்கும்போது ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அஞ்சாதே படம், அச்சமுண்டு. இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அருண் விஜயோடைய மாஃபியா, ஒரு ஹீரோவுக்கு நிகரான ஒரு ரோல். திருட்டு பைலட்டு, இந்த மாதிரி ஹீரோக்கு ஈக்குவலான ரோல்ஸ் பண்ணுறாரு, ஹீரோட பெட்டராக பண்ணுறாரு. ஆனால் இவருக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்குமே தெரில. இவங்க எல்லாத்திற்கும் காட்டிலையுமே அண்டர் ரேட்டர்ஸ், அதையும் தாண்டி இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. விஜய் டிவியில் வந்து இவர் ஒரு ஷோக்கு வந்து ஜட்ஜாக இருக்கார். சிவகார்த்திகேயன் அப்போ வந்து ஒரு ஆங்கராக இருக்கார். அவர் ஆங்கர் பண்ணிட்டு இவர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன சிவா இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஷோக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராரு. பிரசன்னா அவர்கள் வந்து அந்த ஷோக்கு ஆங்கராக இருக்கார். அதை எடுத்து மீம் கட் பண்ணி, இந்த வளர்ச்சி பார்த்தியா, இதுதான் எஸ்கே அண்ணா அப்படின்லாம் போட்டு எல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு இன்டைரக்டாக கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணிக்க பிரசன்னா வந்து சொன்னார், ஓகே இது வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குது, அது அவருடைய வெற்றி, அவருடைய திறமை. ஆனால் என்னை வந்து இப்போவே பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கேற்ற டைம் வந்து இனி வரல. என்னுடைய உழைப்பை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு நாள் டாப்பில் வருவேன், அதை வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிரசன்னா அவர்கள் டாப்பில் வராரா, இல்லை அடுத்தடுத்த படங்கள் என்ன பண்ண போகிறாரு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குரு சோமசுந்தரம் அவர்கள், இவரை பார்க்கும்போது இவர் அந்த படத்தில் பார்த்தோம்ல, இவர் தானே இந்த ஆரண்ய கண்டம் படத்தினுடைய ஒரு லீடாக பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணும். குரு சோமசுந்தரம் வந்து ஒரு 10 வருஷம் கூத்துப்பட்டையில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸ்டூடெண்ட்டாக இருந்து ப்ரொமோஷன் வாங்கி அவரே டீச்சிங்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ராப்பரான ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக 10 வருஷம் இருந்திருக்காரு.
இவருக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தேட்டர் பிளே ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது ஆரண்யகாண்டியமுடைய டைரக்டர் தியாகராஜா குமாரராஜா வந்து அவர் ப்ளே பார்த்துருக்காரு. அந்த ப்ளே பார்த்துட்டு சரி இந்த கேரக்டருக்கு லீடு கரெக்டாக இருப்பாருன்னு கூப்பிட்டு பண்ண படம் தான் அரண்யகாண்டம். இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிருச்சு. யார் இவர் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் வந்து பெரிய அளவில் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் நடித்தார். ஜோக்கர் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு இவர் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் மெயின் லீடாக இவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேரக்டர் ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய ட்ரை பண்ணார். அங்கேயும் சில சறுக்கல்கள் வந்துச்சு. தமிழில் தானே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக மலையாளத்தில் போய் மின்னல் முரளி அப்படின்னு ஒரு படம் நடித்தார். இப்போ தொடர்ந்து மலையாள படத்தில் நடிச்சுட்டு வராரு. இதுக்கு மேலே 2 பேர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து திறமை இருந்தும் தமிழ் சினிமாவில் ஜெயிக்காத ஆட்கள் தான். பட் இவர் வந்து ஃபுல் ஃபார்மில் இருந்துமே வந்து தமிழ் சினிமாவில் வாய்ப்பே இல்லாமல் இப்போ மலையாள சினிமாவில் தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து தமிழில் ஒரு பெட்டரான ஆக்டராக வந்திருக்க வேண்டிய ஆள், ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி, ஒரு நாசர் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஆள் இங்கே மிஸ் ஆகி போயிட்டாரு அப்படிங்கிறத ஒரு வருத்தம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா அட்டகத்தி தினேஷ் அவர்கள். படித்து முடிச்சுட்டு நேராக வந்தார். சன் டிவியில் ஒரு சீரியல், விஜய் டிவியில் ஒரு சீரியல். இப்போ சீரியல் நடிக்கிறக்கே பெரும்பாலான ஆட்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2006 டக்குன்னு சீரியல் பண்ணார். இவரும் வந்து வித்தார்த் அவர்கள் மாதிரி ஒரு 10 வருஷமாக வந்து சின்ன சின்ன ரோல், அன்கிரெடிட்டட் ரோல்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. அட்மாஸ்பியரில் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பண்ணி ஆடுகளம் படத்தில் வந்து ஒரு முகம் தெரியிற ரோலாக வந்திருப்பார். தனுஷ் கூட ஒரு சண்டை பண்ணுற மாதிரி ஒரு ரோல்லாம் வந்துட்டு போவார். அதுக்கடுத்து தான் நடித்த படம் தான் ரஞ்சித் அவர்களுடைய அட்டகத்தி படம். அட்டகத்தி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இப்படியும் இருப்பாங்க, ஹீரோவுக்கு வந்து காமெடி பண்ணுவாங்க, காமெடியன் தான் ஹீரோவாக இருப்பான், ஹீரோவுக்கு வந்து காமெடியில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு காட்டின படம் தான் அட்டகத்தி. அதையும் தாண்டி ஒரு சமூக புரட்சி பண்ண படம் தான் அட்டகத்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமெடி ஜனர் ப்ளஸ் ஒரு சோஷியல் ட்ராமா அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. பேர் தினேஷுங்கிறத வந்து அட்டகத்தி தினேஷ்னு வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாரு. இவர் பண்ண ஒரு சிறப்பான படங்கள் என்ன பார்த்தோம்னா திருடன் போலீஸ்னு ஒரு படம் பண்ணார், ஒரு கமர்ஷியல் வெற்றி. குக்கு படத்துக்காக அவ்வளோ மெனக்கிட்டு பண்ணுறாரு. இந்த கண்ணை வச்சு அதை வச்சு தான் ஒரு 4 மணி நேரம் ஷூட்லாம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தூக்கம் வராது, கண்ணு வலி, இந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு. அதுக்கு எந்த அங்கீகாரமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கபாலி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. இவ்வளோ நல்ல படங்கள் நடிச்சுமே இவருக்கு ஏன் இந்த சின்ன சின்ன ரோல் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜே பேபி படத்தில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் வரக்கூடிய லப்பர் பந்து படத்தில் வந்து இவர் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்காரு. தினேஷ் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து அது சோகமான சம்பவமாக இருக்கும். சார்பட்டா பரம்பரையில் ஒரு முக்கியமான ரோல் வந்து தினேஷ் பண்ணுறதா இருந்துச்சு. அது வந்து இவரால் அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அந்த ரோல் என்னன்னு பார்க்கும்போது கலையரசன் அவர்கள் பண்ண ரோல் தான் அவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களை சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு தரப்பில் வந்து அந்த ஹீரோ ரோலே இவர் தான் பண்ண வேண்டியது அப்படிங்கிற தகவலும் இருக்குது. அட்டகத்தி தினேஷ் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து மாநகரம் படத்தில் நடித்து பிரபலமான ஸ்ரீ. இவர் வந்து இப்போ லாஸ்ட்டாக இருக்கப்பட்ட படத்தில் நடித்தார். ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படம், நிறைய கப்பிள்ஸுக்கு பிடிச்சிது. முக்கியமாக ஸ்ரீ அவர்கள் வரவுடைய போர்ஷன் வந்து எல்லாத்துக்குமே ரிலேட் ஆச்சு. ஒரு டாக்ஸிக் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறனால அவர் ஆக்டிங்கும் நல்லா பெட்டராக பண்ணுவார். அப்புறம் ஏன் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். 6 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. வழக்கேன் படத்தில் ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக வந்து இருக்கப்பட்ட வரைக்கும் ஒரு 6 படங்கள் பண்ணியிருக்காரு. கல்லூரி படத்தில் வந்து இவர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படம் மிஸ் ஆகி பாலாஜி சத்யலுடைய வழக்கேன் படத்தில் வந்து நடித்தார். இவருக்கு மாநகரமில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிது. நேராக வந்து பிக் பாஸ்குள்ளே போனார். பிக் பாஸ் போயிட்டு ஒரு 4 நாள் தான் இருந்தார், வெளியே வந்துட்டார். ஆனால் இவருடைய வளர்ச்சியும் மாநகரம் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சந்தீப் கிஷன் அவருடைய வளர்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா சந்தீப் கிஷன் வந்து இப்போ தெலுங்கு சினிமாவில் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். 25+ படங்கள் பண்ணிட்டாரு. அப்படியே ஸ்ரீ பார்த்தோம்னா ஒரு 6 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து அவருக்கு என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் தான் இருக்குது. வழக்கேன் படத்தில் இவருடைய நடிப்பு பார்க்கலாம், மாநகரம் படத்தில் இவருடைய நடிப்பு பார்க்கலாம், இருக்கப்பட்ட படத்தில் பார்க்கலாம். எல்லாமே இருந்துமே ஏன் ஒரு படங்கள் நடிக்கலை, இல்லை வாய்ப்புகள் வரலையா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா இன் ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ தான் மெயினாக இருக்கார். ஸோ இந்த மேலே பார்த்த லிஸ்ட் எல்லாருமே வந்து திறமை இருந்தும் வாய்ப்புகள் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இந்த லிஸ்ட்டில் வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.